அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் 60 ஆயத்து முதல் 71வது வசனங்கள் வரை தொடர்ந்து ஆயத்துக்களுடைய பொருளையும் மற்றும் தஃப்சீரையும் பார்க்கலாம். இந்த பயானில் பாறையிலிருந்து வெளிவந்த நீரூற்றுக்கள், இன்னும் தாழ்ந்த உணவு வகைகளை கேட்ட இஸ்ராவேலர்களுடைய வறுமை கோலமும் இழிவும், இறை தூதர்களை கொன்ற இஸ்ராவேலர்கள் மனம் திருந்துபவர்களுக்கு மார்க்கம் உண்டு, இஸ்ராவேலர்களுடைய தலைக்கு மேல் தூர்மலை, அல்லாஹ்வின் அருள் இல்லாவிட்டால் சனிக்கிழமை வரம்பு மீறக்கூடிய இஸ்ராவேலர்கள், செங்கடல், பசுவின் கதை, துருவி துருவி ஆராய்தல், இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்த ஆயத்துக்களின் தஃப்சீர்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது சூராவின் 60வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மூசா தன் இனத்தாரோடு தீஹ் என்ற பகுதிக்கு சென்ற சமயத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு தண்ணீர் தேடிய பொழுது நாம் அவரை நோக்கி, நீங்கள் உங்கள் தடியால் இந்த கல்லை அடியுங்கள் என்று கூறினோம். அவ்வாறு அடித்தவுடன் அதிலிருந்து 12 நீர் ஊற்றுகள் உதித்து ஓடின. அவருடைய 12 பிரிவு மக்கள் அனைவரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறைக்கு தெளிவாக அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது நாம் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மன்னு மற்றும் சல்வா என்ற உணவை பதார்த்தத்திலிருந்து புசியுங்கள், கல்லிலிருந்து உதித்தோடும் இந்த நீரை பருகுங்கள், ஆனால் பூமியில் கடுமையாக விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினோம். பாறையிலிருந்து வெளிவந்த நீரூற்றுகள். இஸ்ராவேலர்கள் சினாய் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் அலைந்து கொண்டிருந்தார்கள் என முன்பே கூறியிருக்கின்றோம். அந்த பாலைவனத்தில் ஓரிடத்தில் 6 மாதம் 1 வருடம் என அவர்கள் தங்கியிருப்பார்கள். பின்பு வேறு இடத்திற்கு குடிபெயர்வார்கள். இவ்வாறு அவர்கள் ஓரிடத்தில் தங்கியிருந்த பொழுது குடிநீர் கிடைக்காமல் சிரமப்பட்டார்கள். அப்போது நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தண்ணீர் கோரினார்கள். அல்லாஹ்விடம் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டினார்கள். அதற்கு நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கைத்தடியால் ஒரு பாறை மீது அடிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அவ்வாறே மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தார்கள். அந்த பாறையிலிருந்து 12 நீரூற்றுகள் பொங்கி வழிந்தன. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தினர்கள் 12 பிரிவினர்களாக இருந்தார்கள். இவர்கள் நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 12 மக்களுடைய வழித்தோன்றல்கள்தான் ஆவார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பிரிவினர்களுக்கும் ஒரு நீரூற்று வீதம் 12 நீரூற்றுகளும் அல்லாஹு தாலா வெளியாக்கினான். அனைவரும் தமக்கு வேண்டிய நீரை பருகி மகிழ்ந்தார்கள். சினாய் பாலைவனத்தில் பலமுறை இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க இடமுண்டு. மௌலானா ஹிப்லுர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய திருக்குர்ஆன் வரலாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. சினாய் பாலையில் ரெவிதம் காதிஸ் என்ற 2 இடங்கள் குடிநீரின்றி இஸ்ராவேலர்கள் சிரமப்பட்டார்கள் என்று பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவருடைய வேண்டுதலின் பேரில் அற்புதமான வகையில் குடிநீர் கிடைத்தது என்பது மட்டும் உறுதி. 12 நீரூற்றுகள் பற்றி பைபிள் ஒன்றும் கூறவில்லை. ஆதலால் குர்ஆன் கூறுவதை நம்ப முடியாது என்று கிறிஸ்தவர்கள் சிலர் கூறியதுண்டு. ஆனால் டீன் ஸ்டான்லி இந்த கிறிஸ்தவர் இது தொடர்பாக ஆராய்ச்சி செய்து திருக்குர்ஆனில் காணப்படும் தகவலே சரியானது என உறுதி செய்திருக்கின்றார். பைபிளில் கூறப்பட்டுள்ள இடங்களை நேரில் கண்டு ஆய்வு செய்வதற்காக ஸ்டான்லி ஜெருசலம் சென்றார். அங்கு பைத்துல் முகத்தஸுக்கு அருகில் உள்ள மலை குன்றுக்கு இடையே 10-15 அடி உயரத்தில் ஒரு பாறையை கண்டார்.
அதனை ஆராய்ச்சி செய்ததில் அந்த பாறையில் பல இடங்களில் வெடிப்பு ஏற்பட்டு நீர் ஓடியதற்கான அடையாளங்களை அவர் கண்டார். அவற்றில் சில அழிந்து காணப்பட்டன. மொத்தம் 20 வெடிப்புகள் வரை ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவற்றில் 10 மட்டுமே தெளிவாக தென்படுகின்றன என்றும் ஸ்டான்லி கூறினார். இதை பற்றி முதலாக அறிவித்தது திருக்குர்ஆன் தான் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை கொண்டு அடித்தது மலைப்பாறையில் அல்ல, தம்முடன் வைத்திருந்த ஒரு சிறிய கல்லின் மேல்தான் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த கல்லில் அடித்தவுடன் அது நிலத்திலிருந்து நீரை உரிச்சி வெளியேற்றும். காந்தம் இரும்பை கவர்வதைப் போல இந்த கல் நீரை கவர்ந்து வெளியே விட்டிருக்கலாம் என்று இவர்களுடைய கருத்து. இது ஒன்றும் அசாத்தியமான நிகழ்வல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். நூர் பைலாவி 2வது சூராவின் 61வது வசனத்தில், ஆனால் நீங்கள் மூசாவை நோக்கி, மூசாவே, ஒரே விதமான உணவை உட்கொண்டு எங்களால் வாட முடியாது. பூமியில் விளையக்கூடிய கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை அவன் வெளிப்படுத்தி தரும்படி உமது இறைவனை எங்களுக்காக நீ கேட்பீராக என அவரிடம் கேட்டார்கள். அதற்கு மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள், மேலானதற்கு பதிலாக தாழ்ந்ததை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். நீங்கள் கேட்பது நிச்சயமாக அங்குதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டார். ஆகவே வீழ்ச்சியும் இழிவும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. அல்லாஹுடைய கோபத்திலும் அவர்கள் சார்ந்து விட்டார்கள். மெய்யாகவே அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரித்ததும் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து வந்ததும் இதற்கு காரணமாகும். இவ்வளவு பெரிய குற்றங்களை அவர்கள் செய்யும்படி நேர்ந்ததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். மேலும் அவர்கள் வரம்பு மீறி கொண்டிருந்தார்கள். தாழ்ந்த உணவு வகைகளை கேட்ட இஸ்ராவேலர்கள். சினாய் பாலைவனத்தில் அலைந்து கொண்டிருந்த இஸ்ராவேலர்களுக்கு மன்னு சல்வா என்ற உயர் ரக இலவச உணவை கிடைத்து கொண்டிருக்க செய்தியை முன்பே விவரித்தோம். உழைப்போ சிரமமோ இல்லாமல் கிடைத்து வந்த இந்த உணவின் அருமையை புரியாத இஸ்ராவேலர்கள் வீண் தொல்லைகளை விலை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். ஒரே உணவை சாப்பிட்டு சலிப்படைந்து விட்டோம். ஆகவே காய்கறிகள், பருப்பு, கோதுமை, வெங்காயம், வெள்ளரிக்காய் முதலிய உணவு வகைகள் எங்களுக்கு வேண்டும் என்று நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் இஸ்ராவேலர்கள் வற்புறுத்தினார்கள். அதற்கு நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள், உயர்ந்த உணவு வகைக்கு பதிலாக தாழ்ந்த உணவு வகைகளை கோருகிறீர்களா? அதுவும் உழைப்பின்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா என்று கடிந்து கொண்டார்கள். அப்படி நீங்கள் விரும்பக்கூடிய உணவு தேவையென்றால் எங்காவது ஒரு ஊருக்கு சென்று தங்கியிருந்து நிலத்தை உழுது பயிரிட்டு விவசாயம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் விரும்புகின்ற காய்கறிகள் கிடைக்கும் என்று நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மீது வறுமை கோலமும் இழிவும் விதிக்கப்பட்டன. இஸ்ராவேலர்கள் வறுமை கோலமும் இழிவும். இஸ்ராவேலர்களுக்கு எண்ணற்ற அற்கொடைகளை அல்லாஹ் அள்ளிச் சொரிந்தான். அனாதரவான அவர்களுக்கு சலுகைகள் பல தந்து அரவணைத்தான். இருந்தும் அவர்கள் நன்றி கெட்டவர்களாகவே நடந்து கொண்டார்கள். அல்லாஹுடைய கட்டளைகளை மதிக்காமல் தன்னிச்சையான போக்கையே அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார்கள். பலமுறை எச்சரிக்கப்பட்டும் அறிவுரைகள் பல கூறப்பட்டும் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள அவர்கள் முன்வரவில்லை. அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிப்பதும் அல்லாஹுடைய தூதர்களை எவ்வித நியாயமின்றி படுகொலை செய்வதும் இஸ்ராவேலர்களுடைய வாடிக்கையாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய எல்லை மீறிய இந்த நடவடிக்கைகளினால் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். சமூக அந்தஸ்து பறிக்கப்பட்ட நிலையில் இழிவும் ஏழ்மையும் அவர்களை தொற்றிக்கொண்டன. அல்லாஹுடைய ஒத்துழைப்பும் மனிதர்களுடைய ஆதரவும் இருந்தாலன்றி அவர்கள் எங்கு சென்ற பொழுதிலும் இழிவையே சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் கூறியிருக்கின்றான். 3வது சூராவின் 112வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இந்த வசனத்திற்கொற்ப இன்றும் இஸ்ராவேலர்கள் நிலை அமைந்திருப்பதை காண முடிகிறது. நீண்ட நெடும் காலமாக தங்களுக்கென்று தனியான நாடு ஒன்று இல்லாமல் நாடோடிகளாகவே இஸ்ராவேலர்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கடுமையான முயற்சிக்கு பின்னால் 1948 மே 14வது நாளில் மத்திய ஆசியாவில் இஸ்ராவேலர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். உலகில் பல பாகங்களில் சிதறி வாழும் யூதர்களை இஸ்ரேல் குடியேற்ற முயற்சிகள் நடந்து வருகின்றன. உலக நாடுகள் பல இஸ்ரேலை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க முதலான நாடுகள் இஸ்ரேலை உருவாக்கி வளர்த்து வருவதற்கு சுயநலமே காரணமாகும். மத்திய ஆசியாவில் தங்களுடைய நலன்களை காத்துக்கொள்ளவும் அந்த பிராந்தியத்தில் தங்களுடைய தளங்களை அமைத்து கொள்ளவும் வசதியாக இஸ்ரேலை அமெரிக்கா ஊட்டி வளர்த்து வருகிறார்கள். ஆக சுயமாக இயங்கும் சக்தி இஸ்ரேலுக்கு கிடையாது.
மேலை நாடுகளுடைய தயவிலேயே இஸ்ரேல் ஜீவித்திருக்கின்றது. இது குறிப்பிட்ட 3வது சூராவின் 112வது வசனத்தின் கருத்தை உறுதி செய்கிறது. இதிலிருந்து இஸ்ராவேலர்கள் உலகில் இன்னும் ஏற்கப்படாதவர்களாகவே இருக்கின்றார்கள் என்பது தெளிவாகிவிட்டது. 3வது சூராவின் 112வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான்: அவர்கள் எங்கு சென்ற பொழுதிலும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுவிட்டது. இந்த வேதமாகிய அல்லாஹுடைய கயிற்றை கொண்டும் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் அளிக்கும் அபயம் என்றும் கயிற்றை கொண்டுமே தவிர அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது. அல்லாஹுடைய கோபத்திலும் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். வீழ்ச்சி என்னும் துர்ப்பாக்கியமும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டது. இதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை எப்பொழுதுமே நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததுதான் தவிர வரம்பு கடந்து பாவம் செய்து கொண்டிருந்ததும் இதற்கு காரணமாகும். இனி அவர்களுடைய வறிய நிலை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முதல் இன்று வரை இஸ்ராவேலர்களில் ஒரு சிலர் பொருளாதார பலம் படைத்தவர்களாக இருப்பது உண்மையே. இருப்பினும் யூத சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலையை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது அவர்களில் வறியோரின் சதவிகிதம் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதர சமூகங்களின் பொருளாதார நிலையோடு யூதர்களுடைய நிலையை ஒப்பு நோக்கினால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இது தெளிவாகும். யூத கலைக்களஞ்சியத்தில் பின்வரும் தகவல் காணப்படுகிறது. யூதர்களுடைய ஒரு சில நபர்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் வறிய நிலையில் இருக்கின்றார்கள். இதை சிலர் செல்வ செழிப்பில் இருப்பதைப் போல பெரிதப்படுத்தி காட்டப்படுகிறது. ஐரோப்பிய சமூகத்தவருடைய பொருளாதார நிலையை கணக்கில் கொண்டால் யூதர்களில் ஏழைகளே அதிக சதவிகிதம் இருக்கின்றார்கள். இந்த வசனத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள இழிவும் இயல்பமையும் இஸ்ராவேலர்களுடைய ஒரு பிரிவினர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனையே என்று கருதுகிறார்கள் சிலர். ஹிட்லர் போன்ற சர்வ அதிகாரிகளால் லட்சக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு யூதர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு அவர்களுடைய மதமோ கலாச்சாரமோ காரணமல்ல, மாறாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வம்சாவளியில் வந்தவர்கள் என்பதே காரணம். தங்களுடைய கூற்றுக்கு அவர்கள் சான்றாக காட்டுகிறார்கள். ஏனெனில் திண்ணமாக அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை மறுப்பவர்களாகவும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இஸ்ராவேலர்களுக்கு தான் வழங்கிய தண்டனைகளுக்கான காரணங்களை அல்லாஹ் விவரிக்கின்றான். அல்லாஹுடைய ஆயத்துக்களை அவர்கள் மறுத்தது ஒரு காரணம். இங்கு ஆயத்துக்கள் என்பதற்கு அல்லாஹுடைய இறை வசனங்கள் என்றோ இறை தூதர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் என்றோ பொருள் கொள்ளலாம். அல்லாஹுடைய வசனங்களை இஸ்ராவேலர்கள் நம்ப மறுத்ததோடு அல்லாஹுடைய தூதர்கள் செய்து காட்டிய அற்புதங்களை கண்கூடாக கண்ட பிறகும் அவற்றை மறுத்தார்கள். இறை தூதர்களை கொன்ற இஸ்ராவேலர்கள் அல்லாஹுடைய தூதர்களை அநியாயமாக படுகொலை செய்தது இன்னொரு காரணம் ஆகும். புவியில் விஷமங்கள் பல புரிந்த இஸ்ராவேலர்கள் தூயவர்களான நபிமார்களை படுகொலை செய்ததற்கு தயங்கவில்லை. இவ்விதம் இஸ்ராவேலர்களால் படுகொலை செய்யப்பட்ட நபிமார்களில் யெசையா, பர்மியா, சகரியா, யஹ்யா அலைஹிவஸல்லம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களையும் தாங்கள் படுகொலை செய்துவிட்டதாகவே யூதர்கள் நம்புகிறார்கள். உண்மை அதுவல்ல என்பது வேறு விஷயம். சாதாரண மனிதர்களை படுகொலை செய்வதற்கும் நேர்வழி காட்ட வந்த மாசுமருவற்ற தூய்மையான இறை தூதர்களை படுகொலை செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. மகாபாதகமான இந்த கொடுமையை அவர்கள் புரிந்ததினாலேயே நிரந்தரமான இழிவுக்கு ஆளானார்கள். இன்னும் இதைப்போல எத்தனையோ கொடுமைகளையும் அட்டூழியங்களையும் இஸ்ராவேலர்கள் புரிந்தார்கள். இவர்கள் புரிந்த குற்றங்களையும் அவற்றின் கடுமையையும் கருத்தில் கொண்டால் இவர்களை ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கி இருக்க வேண்டும். அவ்வாறு செய்துவிடாமல் இவர்களை இறை விட்டு வைத்திருப்பதற்காக இவர்கள் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். 2வது சூராவின் 62வது வசனத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாயினும் ஷாயிபீன்களானும் எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உண்மையாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுடைய கூலி அவர்களுடைய அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் எவ்வித பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். மனம் திருந்துபவர்களுக்கு மார்க்கம் உண்டு. இஸ்ராவேலர்களில் வரம்பு மீறிய செயல்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய தண்டனைகளையும் காண்பவர்களுக்கு இனி இஸ்ராவேலர்கள் திருந்தினாலும் கூட அவர்களுக்கு கதி மோட்சம் கிடைப்பது அரிது என்று எண்ண தோன்றும். இந்த எண்ணத்தை போக்கும் வகையில் மனம் திருந்துபவர்களுக்கு மார்க்கம் உண்டு என அல்லாஹ் இங்கே கூறியிருக்கின்றான். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் சாபியீன்கள் யாரானாலும் அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பிக்கை கொண்டு செயலாற்றுபவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்தில் உரிய பலன் கிடைக்கும் என்று இந்த வசனத்தில்
கூறப்படுகிறது. மனிதர்கள் அனைவர்களும் சீர்திருத்தி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கமும் விருப்பமும் ஆகும். இப்படி திருந்தக்கூடியவர்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி கவலைப்படவோ எதிர்காலத்தை பற்றி அஞ்சவோ தேவையில்லை என்பதையும் இந்த வசனம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. திருக்குர்ஆன் விவரித்துள்ள முறைப்படி மறுமை நாளை நம்பிக்கை கொள்வதும் திருக்குர்ஆன் விவரித்துள்ள நட்பணிகளை மேற்கொள்வதும் இங்கே நோக்கமாகும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளும் பொழுது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விசுவாசம் கொள்வது அவசியம் ஆகிவிடும். ஏனென்றால் அவர்களுடைய வாயிலாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அறிய முடிந்து, எனவே இறை தூதரை நம்ப வேண்டும் என்பதை பற்றி தனியாக இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே குறிப்பிட்டுள்ள சாபிஈன் என்பவர்கள் யார் என்பதை பற்றி துல்லியமாக கூற முடியவில்லை. மதம் மாறியவர்கள் என்பது இதன் சொற்பொருளாக இருந்தாலும் ஈராக் மற்றும் சிரியா பகுதியில் இந்த பெயரில் ஒரு பிரிவினர்கள் வாழ்ந்து வருவதாக நபி யஹ்யா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். யஹ்யா பின் ஜக்கரியா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர்களை விசுவாசம் கொண்ட சமூகத்தினர்கள் ஆவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சாபியின் என்பவர்கள் வேதம் அருளப்பெற்ற சமூகத்தினர்கள் என்றும் இவர்களுடைய கையால் அறுக்கப்படும் பிராணிகளை புசிக்கலாம் என்றும் உமர் பின் கத்தாப், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் நபித்தோழர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கருத்தை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. நூல் மாஜிதி 2வது சூராவின் 63 மற்றும் 64வது வசனங்களில் தூர் என்னும் மலையை நாம் உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத் என்னும் வேதத்தை உறுதியாக கடைபிடியுங்கள், அதிலுள்ளதை எப்பொழுதும் சிந்தனையில் வையுங்கள், அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆவீர்கள் என்று கூறினோம். இதற்கு பின்னும் நீங்கள் வாக்கு மாறிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அவனது அன்பும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டம் அடைந்தவர்களாக ஆகியிருப்பீர்கள் என்று கூறியிருக்கின்றான். இஸ்ராவேலர்களுடைய தலைக்கு மேல் தூர்மலை. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பெற்ற தௌராத் இறைவேதமே என்பதை இஸ்ராவேலர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக 70 நபர்களை தேர்ந்தெடுத்து தூர்மலைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே அல்லாஹுடைய பேச்சை செவிமடுத்து அல்லாஹ்வை நேரில் காண வேண்டும் என பிடிவாதம் செய்தவர்கள். இதனால் சோதனைக்கு ஆளான அவர்களை பின்னரும் அல்லாஹ் மன்னித்தான். இத்தனைக்கு பிறகும் தௌராத்தில் கூறப்பட்ட சட்டங்கள் கடினமானவை என்று கூறி அவற்றை பின்பற்ற இஸ்ராவேலர்கள் மறுத்துவிட்டார்கள். இதனால் அல்லாஹுடைய சினத்திற்கு மீண்டும் அவர்கள் ஆளாக நேர்ந்தது. தூர் மலையை தூக்கி காட்டி, தௌராத்தை நீங்கள் பின்பற்றப் போகிறீர்களா அல்லது இந்த மலையை உங்கள் மீது போட்டு அழித்து விடவா என்று இஸ்ராவேலர்களை பயமுறுத்துமாறு வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இவ்வாறு வானவர்கள் செய்யவே பயந்து போய்விட்ட இஸ்ராவேலர்கள் தௌராத்தை பின்பற்றி நடப்பதாக உறுதிமொழி அளித்தார்கள். ஆனால் பிறகு தாங்கள் கொடுத்த வாக்குறுதி மொழியிலிருந்து பின்வாங்கி தௌராத்தை மீண்டும் அலட்சியப்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லையேல் உங்களை புதைத்து விடுவேன் என இறைவன் எச்சரித்தான் என்று யூதர்கள் கலைக்களஞ்சியத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு மார்க்கத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட பிறகு அதன் விதிமுறைகளின்படி நடக்குமாறு கட்டாயப்படுத்துவதில் தவறு இருக்க முடியாது. மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. அல் குர்ஆன் 2வது சூராவின் 256வது வசனம். இஸ்லாம் மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை. ஏனென்றால் வழிகேட்டிலிருந்து விலகி நேர்வழி அடைவது எப்படி என தெளிவாகிவிட்டது. ஆகவே எவர்கள் ஷைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அறுபடாத பலமானதொரு கயிற்றை பிடித்து கொண்டார்கள். அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியுறுபவன், மிகவும் அறிந்தவன் ஆவான். திருக்குர்ஆன் கூறுவது எவரையும் வலுக்கட்டாயப்படுத்தி மார்க்கத்தில் இணைப்பது கூடாது என்பதை குறிக்கும். மனம் மாறி மார்க்கத்தில் சேர்ந்த பிறகு அதன் கட்டளைகளை நிறைவேற்றுவது அவசியமாகி விடுகிறது. மார்க்கத்தை தழுவிய பிறகும் மார்க்க விரோதமாக செயல்படுவது கடுமையான குற்றம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த குற்றத்திற்கு வழங்க வேண்டிய தண்டனையும் கடுமையாகவே இருக்கும் என்பது தெளிவு. இஸ்ராவேலர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொண்டிருந்த நிலையில் அல்லாஹுடைய கட்டளைகளை அவர்கள் உதாசீனப்படுத்தியது இறைவனையே பரிஹசிப்பதைப் போல இருந்தது. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனைகள் நியாயமானவைகள் ஆகும். அவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்காக மலையை தூக்கி காட்டி பயமுறுத்தியதும் பொருத்தமான நடவடிக்கையே ஆகும். அல்லாஹுடைய உதவியும் அருளும் உங்கள் மீது இருந்தமையால் பிழைத்தீர்கள். அது இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகியிருப்பீர்கள். தௌராத்தை கடைபிடிப்பதற்காக தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை இஸ்ராவேலர்கள் காப்பாற்றவில்லை. அவர்கள் புரிந்த இந்த குற்றத்திற்காக உடனே அவர்களை அல்லாஹ் அழித்திருக்க முடியும். எனினும் அவர்கள் திருந்துவதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பளித்தான் அல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால் என் அருளும் பரிவும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு கடுமையான தண்டனையை நான் அளித்திருப்பேன். நீங்கள் பேரிழப்பிற்கு ஆளாகி இருப்பீர்கள் என தன்னுடைய அளப்பெரும் அருளை அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்தி காட்டுகின்றான். பொதுவாகவே தவறு செய்யக்கூடிய எவரையும் உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிப்பதில்லை. திருந்துவதற்கு வாய்ப்புகள் அளித்த பிறகு இனியும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற நிலையில்தான் உலகிலேயே அல்லாஹ் அவருக்கு தண்டனை அளிக்கின்றான். 65, 66 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், மேலும் சனிக்கிழமைகளில் மீன் பிடிக்காதீர்கள் என்று தடையை உங்களில் எவர்கள் மீறிவிட்டார்கள் என்பதையும் அதற்காக நாம் அவர்களை நோக்கி நீங்கள் சிறுமைப்பட்ட குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்தே இருக்கின்றீர்கள். 66வது வசனத்தில், ஆகவே இதை அக்காலத்தில் அவர்களுக்கு எதிரில் இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு பிற்காலத்தில் வருபவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மிகுந்த படிப்பினையாகவும் இறை அச்சமுடையவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும் ஆக்கினோம். நபி மூசா அலைஹிவஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் இஸ்ராவேலர்களுக்கு வழிகாட்ட அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்களில் இறை தூதர் தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் கிமு 1010 முதல் 970 இந்த காலங்களில் இருந்த அவரும் தாவூத் நபி அவர்கள் ஒருவர் ஆவார்கள். அவர்களது காலங்களில் சனிக்கிழமை மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று இஸ்ராவேலர்களுக்கு அல்லாஹ் தடை விதித்திருந்தார். முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமையும் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் போல யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாளாகும். புனித சனிக்கிழமை நாட்களில் வழிபாடுகள் மட்டுமே செய்ய வேண்டும். விவசாயம், வியாபாரம், தொழில் முதலிய உலக அனுபவங்கள் எதிலும் ஈடுபடக்கூடாது என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தது. செங்கடலுக்கு வடக்கே இரு வளைகுடாக்கள் கிழக்கும் மேற்குமாக பிரிகின்றன. மேற்கில் இருப்பவர்களுக்கு சூயஸ் வளைகுடா என்றும் கிழக்கே இருப்பவர்களுக்கு அகபா வளைகுடா என்றும் பெயர். அகபா வளைகுடாவின் வடகோடியில் ஐலா அகபா என்றொரு துறைமுக நகரம் உண்டு. இந்த நகரத்தில்தான் இஸ்ராவேலர்கள் மீன் பிடிப்பது வழக்கமாக இருந்தது. சினாய் தீபகற்பத்திற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலுள்ள இதனுடைய நீளம் சுமார் 200 மீட்டர் ஆகும். சனிக்கிழமைகளில் மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை உத்தரவிலிருந்து தப்பிக்க இஸ்ராவேலர்கள் ஒரு குறுக்கு வழியை கையாண்டார்கள். வெள்ளிக்கிழமை மாலையே கடலில் மீன் வலைகளை வீசிவிட்டு வந்து விடுவார்கள். பிறகு ஞாயிறு காலையில் போய் வலையில் விழுந்த மீன்களை எடுத்து வந்து விடுவார்கள். இப்படியே பல நாட்கள் கழிந்தன. பிறகு சனிக்கிழமைகளிலேயே அவர்கள் மீன் பிடிக்க தொடங்கிவிட்டார்கள். இதனை இறை தூதரும் நல்லவர்களும் கண்டித்து திருத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் மீனவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. இதனால் நல்லவர்கள் அவர்களிடமிருந்து பிரிந்து போய் வேறு பகுதியில் குடியேறிவிட்டார்கள். சனிக்கிழமை வரம்பை மீறியவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்கியது. அவர்களுடைய முகங்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டன. இளைஞர்கள் குரங்குகளாகவும் முதியவர்கள் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. நூல் மாரிஃபுல் குர்ஆன். இவ்வாறு குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் தம்முடைய உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்து புரிந்து கொண்டதோடு அவர்களுக்கு அருகில் வந்து அழுத வண்ணம் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3 நாட்களிலும் சனிக்கிழமை குற்றவாளிகள் அனைவரும் உயிரிழந்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இந்த பயங்கரமான நிகழ்ச்சியை அறிந்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு இதனை சுட்டிக்காட்டி இறை கட்டளையை மீறுபவர்கள் உலகிலேயே கடுமையான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்று இந்த வசனம் எச்சரிக்கை செய்கின்றது. இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகின்றது என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டவர்கள் சில நாட்களில் இறந்துவிட்டதால் அவர்களுடைய சந்ததிகள் கிடையாது என்று நபிமொழி கூறப்பட்டுள்ளது. நூல் முஸ்லிம். எனவே அவர்களுக்கும் இன்று இறக்கக்கூடிய குரங்குகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது தெளிவு. நூல் மாரிஃபுல் குர்ஆன். 67வது வசனம் முதல் 71வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், தவிர ஒரு மாட்டை நீங்கள் அறுக்கும்படி நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என மூசா நபி தன் சமூகத்தார்களுக்கு கூறியதற்கு அவர்கள், மூசாவே, நீர் எங்களை பரிகாசம் செய்கின்றீர்களா என்றார்கள். அதற்கு, நான் பரிகாசம் செய்யும் அறிவீனர்களில் ஆவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். 68வது வசனத்தில், அந்த மாட்டின் வயது என்ன என எங்களுக்கு அறிவிக்கும்படி உமது அல்லாஹ்வை கேட்பீராக என்றார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், நிச்சயமாக அது கிழடும் அல்ல, இளம் கன்றும் அல்ல, மத்திய பருவத்தில் ஒரு மாடு என்று அவன் கூறுகிறான் என்று கூறி, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றார். 69வது வசனத்தில் அதற்கு அவர்கள், அதன் நிறம் என்னவென்று அறிவிக்கும்படி நீர் உமது இறைவனை கேட்பீராக என்றார்கள். அதற்கு மூசா, அது பார்ப்பவர் மனதை கவரக்கூடிய கலப்பற்ற மஞ்சள் நிறமான மாடு என அவன் கூறுகிறான் என்றார்.
அதற்கு அவர்கள் 70வது வசனத்தில், அந்த மாடு எது என எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, அது எது, வேலை செய்து பழகியதா என எங்களுக்கு விவரித்து அறிவிக்கும்படி உமது இறைவனை கேட்பீராக. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாங்கள் இந்த விஷயத்தில் நேர்வழி பெற்றுவிடுவோம் என்று கூறினார்கள். 71வது வசனத்தில், அதற்கு மூசா, நிச்சயமாக அது பூமியில் உழவடிப்பதற்கும் பயிர் தண்ணீர் இறைப்பதற்கும் பயன்படுத்தப்படாத, அதில் அறவே வடுவில்லாத குறையற்ற ஒரு மாடு என்று அவன் கூறினான் என்றார். அதற்கு அவர்கள், இப்பொழுதுதான் நீர் சரியான விவரம் கொண்டு வந்தீர்கள் என்று கூறிய பின்னும் அவர்கள் அறுக்க மனமின்றி அதை அறுத்தார்கள். இஸ்ராவேலர்களுடைய குறும்புத்தனத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ஆணைகளை எந்த அளவு தட்டி கழித்தார்கள் என்பதையும் அவர்கள் சந்தித்த தொல்லைகளையும் இந்த நிகழ்ச்சி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. மேலும் எந்த ஒன்றையும் துருவி துருவி கேட்கக்கூடாது என்ற பாடம் இதில் அடங்கியுள்ளது. பசுவின் கதை. இஸ்ராவேலர்களுள் ஒருவர் இன்னொருவருடைய மகளை தனக்காக பெண் கேட்டார். பெண் கொடுக்க அவர் மறுத்துவிடவே அவரை கொலை செய்து சடலத்தை பொது இடத்தில் போட்டு சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. நூல் இப்னு கதீர். கொலையாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கிய இஸ்ராவேலர்கள் நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி முறையிட்டார்கள். அதற்கு நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் ஒரு யோசனை கூறினார்கள். ஏதாவது ஒரு மாட்டை அறுத்து அதன் உறுப்புகளில் ஒன்றை எடுத்து இறந்தவர் சடலத்தின் மீது அடித்தால் அவரே எழுந்து கொலையாளி யார் என்பதை சொல்லிவிடுவார்கள் என்று நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த யோசனையை இலகுவாக செயல்படுத்தி கொலையாளியை எளிதில் கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் குறும்புத்தனத்திற்கு பெயர் போன இஸ்ராவேலர்கள் அந்த மாட்டை பற்றி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நபியை சிரமத்திற்கு உள்ளாக்கினார்கள். ஆரம்பத்தில் நபி அவர்கள் இந்த யோசனையை வெளியிட்ட பொழுது, மூசாவே, நீங்கள் கேலி செய்கிறீர்களா என்று இஸ்ராவேலர்கள் கேட்டார்கள். அதற்கு, கேலி செய்வது அறிவியினர்களுடைய செயல், அத்தகைய செயலிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றட்டும் என்று நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம், கேலி செய்வது பிறரை தாழ்வாக கருதுவதும் ஏளனம் பார்வை கொண்டு பார்க்க வழி செய்யும். இது பெருந்தன்மையற்ற அறிவியினர்களுடைய செயலாகத்தான் இருக்க முடியும். மனித குலத்திற்கு நல்வழிகாட்ட வந்த இறை தூதர்கள் நிச்சயமாக இந்த ஈனச் செயலில் ஈடுபட மாட்டார்கள். எனவேதான் அதிலிருந்து நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கூறினார்கள். அடுத்து பசுவின் வயது, நிறம், தன்மை ஆகியவற்றை தொடர்ந்து இஸ்ராவேலர்கள் கேள்வி கேட்க, கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக அறுக்கப்பட வேண்டிய பசுவின் நிபந்தனைகள் கடினமாகிக் கொண்டே போன. இறுதியில் இத்தியாதி அம்சங்கள் ஒன்று சேர்ந்த பசுவை தேடி கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. பிறகு பொன்னிற பசு ஒன்றை அதிக விலை கொடுத்து வாங்கி அறுக்க வேண்டிய நிலைக்கு இஸ்ராவேலர்கள் தள்ளப்பட்டார்கள். துருவி ஆராய்வது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இந்த நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி தன் தோழர்களுக்கு அறிவுரை பகர்ந்தார்கள். அன்னலார் ஹஜ்ஜு பற்றி கடமையை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு செய்வது கடமையா என்று சிலர் கேட்டார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் ஆம் என்று சொல்லிவிட்டால் அவ்வாறே கடமையாகிவிடும். எதை பற்றி நான் ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிடுகிறேனோ அதை பற்றி நீங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டாம். முந்தைய சமூக மக்கள் அப்படி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நபிமார்களுக்கு மாறு செய்ததாலேயே அழிந்து போய்விட்டார்கள். ஒன்றை செய்யுமாறு நான் பணித்தால் அதை இயன்றவரை செயல்படுத்துங்கள். ஒன்றை செய்யக்கூடாது என்று விளக்கினால் அதை கைவிட்டு விடுங்கள் என்று விளக்கினார்கள். நூல் முஸ்லிம். குர்ஆனில், நம்பிக்கையாளர்களே, சில விஷயங்கள் பற்றி விவாதம் செய்யாதீர்கள். அவை உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். நூல் புகாரி என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு நபித்தோழர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்பதை இயன்றவரை குறைத்து கொண்டார்கள். நாட்டுப்புற அரபுகள் புத்திசாலிகள் எவராவது அன்னலாரிடம் வந்து கேள்விகள் கேட்பதை நபித்தோழர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். எனவே இந்த வாசகத்திலிருந்து வெளிப்படையாக விளங்கும் கருத்துக்கேற்ப செயல்படுவதே முறையாகும். அதை விடுத்துவிட்டு துருவி ஆராய்ந்து கொண்டு நமக்கு நாமே சுமைகளை தேடிக்கொள்வது அறிவுடைமை ஆகாது என்று இந்த வசனம் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை சூரத்துல் பக்ராவின் 71 வசனங்கள் வரை தஃப்சீர் பார்த்திருக்கின்றோம். இதற்கு முன்புள்ள பயான்களையும் கவனமாக கேட்டு பயனடையுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய விளக்கத்தை சரியான முறையில் விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி நமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். தீனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிஷை மறுமையில் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் சரியான முறைப்படி தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். மதீனா நகரத்தில் மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.